സെന്തിൽ ബാലാജി അവിടെ മാധ്യമങ്ങളെ കാണുന്നുണ്ട്. കരൂരിലെ DMKയുടെ പ്രധാനപ്പെട്ട നേതാവ്, മുൻ മന്ത്രി, അദ്ദേഹം ഇതിൽ ആശുപത്രിയിൽ നിന്നുള്ള വിവരങ്ങൾ മാധ്യമങ്ങളുമായി പങ്കുവയ്ക്കുകയാണ്. 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையில், 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அவர் இன்று இரவே அவர்கள் அனைவருக்கும் வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை வந்து கொண்டிருக்கிறார். எல்லா டாக்டர்ஸும் இப்போ டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் வந்துட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மருத்துவ மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக. സെന്തിൽ ബാലാജി മാധ്യമങ്ങളെ കാണുകയായിരുന്നു. ഈ അപകടമുണ്ടായതിന് തൊട്ടു പിന്നാലെ സെന്തിൽ ബാലാജി ആശുപത്രിയിലേക്ക് എത്തിയിരുന്നു. കരൂരിലെ DMKയുടെ പ്രധാനപ്പെട്ട നേതാവ് കൂടിയാണ്. ആ മേഖലയിലെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട നേതാവ്, മുൻ മന്ത്രി, അവിടെ വലിയ സ്വാധീനമുള്ള ആൾ കൂടിയാണ് അദ്ദേഹം. ഈ അപകടം നടന്നതിന് തൊട്ടു പിന്നാലെ അവിടേക്ക് എത്തി മുഖ്യമന്ത്രിയുമായി സംസാരിച്ചിരുന്നു എന്ന് അദ്ദേഹം അറിയിക്കുകയാണ്. നാളെ മുഖ്യമന്ത്രി അവിടേക്ക് എത്തുന്നുണ്ട്. 58 പേർ വിവിധ ആശുപത്രികളിൽ ഇപ്പോഴും ചികിത്സയിലുണ്ട്. അതിൽ തന്നെ പലരുടെയും നില ഗുരുതരമാണ് എന്ന് സെന്തിൽ ബാലാജി പറയുന്നുണ്ട്. 31 മരണം എന്നാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. പക്ഷേ 40-ലധികം ആളുകൾ മരിച്ചു എന്ന് തമിഴ് മാധ്യമങ്ങൾ റിപ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. ആ കണക്ക് ഒരുപക്ഷെ പ്രാദേശിക വിവരങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിലായിരിക്കും. നമ്മൾ ഈ ഔദ്യോഗിക കണക്ക് 31 എന്ന നിലയിലാണ് ഇപ്പോഴും ഔദ്യോഗികമായി സർക്കാർ ഏജൻസികൾ, തമിഴ്നാട്ടിലെ സർക്കാർ ഏജൻസികൾ നൽകുന്നത്, കളക്ടർമാരൊക്കെ നൽകുന്നത്. അവിടെ രക്ഷാപ്രവർത്തനങ്ങൾ ഇപ്പോൾ ആശുപത്രികളിൽ അടിയന്തരമായി എത്തിച്ചവർക്ക് വേണ്ട ചികിത്സ ഉറപ്പാക്കുകയാണ് ഇപ്പോൾ അവിടെ ചെയ്യുന്നത്. കൂടുതൽ ആരോഗ്യ പ്രവർത്തകരെ അതുപോലെ മറ്റ് ക്രമീകരണങ്ങളൊക്കെ ആശുപത്രികളിലേക്ക് എത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്.